தானென்ற அகாரமதே விந்துவாகும். சாதனை உகாரமதே நாதமாகும். வானென்ற சுழுனையதே மகாரமாகும். மைந்தனே இதை மறைத்தார் சித்தரெல்லாம் தோன்ற குறுகாட்ட தெரியுமல்லால் சிவமறியா பாவிகட்கு தெரியாதப்பா. நான் என்ற சிவயோக மார்க்கந்தனை நன்மையுள்ள பிள்ளைகட்குச் சொன்னேன் பாரே. அகரம் என்பது மூல ஒளியாகும். அகாரம் விந்து உயிரின் மூல ஒளி என்பதை குறிக்கிறது. விந்து என்பது உடல் சார்ந்தது மட்டுமல்ல, உயிர் சக்தி ஆதி ஒளி என்னும் பரம்பொருளை குறிக்கும். உகாரம் என்பது நாதம், ஓசை, பிரபஞ்ச அதிர்வு. உள்நோக்கு பார்வையில் மனம் அடங்கி வாசி ஒடுங்கி சாதனையில் உள்ளே நுண்ணிய நாதம் கேட்கும். மகாரம் என்பது சுழிமுனை, பரவெளி, மௌன நிலை. சித்தர்கள் எல்லோரும் மறைத்த இரகசியத்தை மெய்க்குரு உண்மையான குருவின் உபதேச அனுபவம் இல்லாமல் இந்த இரகசியம் முழுமையாக புரியாது. வெறும் புத்தக அறிவால் அல்ல, மனம் ஒடுங்கும் நிலை. சாதனை, குரு பக்தி, ஜீவனை சிவமாக்கும் வைராக்கியம், இந்த அனுபவமும் விளங்கும் என்று கூறுகிறார்.